ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாதம் 10,000 தான் நம்மளுக்கு வந்து சேலரி கிடைக்குது. இந்த சேலரி வந்து எப்படி நம்ம வந்து மிச்சம் பண்ணலாம், 10,000த்துக்குள்ளே எப்படி நம்ம அதெல்லாம் செலவு பண்ணலாம் அப்படின்னாங்க இந்த வீடியோ. ஓகேங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனல் இதோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது நம்ம சேலரிக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் தான் நம்ம பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் நம்மளுக்கு வந்து 10,000 தான் கிடைக்குது. அந்த 10,000த்தில் வந்து எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த வருஷத்துக்கான சேவிங் தான் பார்க்க போகிறோம். வருமானம் வந்து நம்ம 10,000. ஓகேங்களா? இதில் வந்து நம்ம சேவிங் நம்ம எவ்வளோ பண்ணுறோம், இதில் வந்து எவ்வளோ வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சேவிங் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 15% நம்ம வந்து எடுத்து வைக்கிறோம். செலவு வந்து பார்த்திங்கன்னா 85%. ஓகேங்களா? அதாவது 85% அப்படின்னா 8,500 வந்து செலவுக்கும், நம்ம சேவிங் 15% வந்து 1,500. ஓகேங்களா? இந்த 1,500 நம்ம சேவ் பண்ணுறோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ வந்து இது மீதி இருக்கக்கூடிய பணத்தை வந்து நம்ம உண்டியல் சேவிங்காகவும் நம்ம பண்ணலாம் மாதம். ஓகேங்களா? உண்டியில் நம்ம போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இது வந்து இப்போதைக்கு எடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நம்ம போட்டு வச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த சேவிங் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். மாதம் இவ்வளோ தொகைன்னு நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருப்போம். ஓகேங்களா? இப்போ வந்து மாத செலவுகளை என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஓகேங்களா? இப்போ வந்து வாடகை வீட்டில் நீங்கள் இருக்கிறவங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு மினிமம் வந்து ரொம்ப 3,000. அதாவது பார்த்திங்கன்னா லைனாக இருக்கக்கூடிய வீடாக அதுமாரி வீடு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 3,000த்துலேயே நமக்கு வந்து வீடு கிடைக்கும். இதே வந்து தனியாக அப்பார்ட்மெண்ட்டு இந்தமாரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பட்ஜெட் தாங்காது. அது வந்து 10,000த்துக்குள்ளே 10,000 ஆகும். ஓகேங்களா? தனி வீடு நம்ம பார்க்குற மாதிரி இருந்தால். இதே நம்ம வாடகை வீட்டில் வந்து லைன் வீடாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 3,000 கிடைக்கும். அந்த 3,000த்துலேயே பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஹாலு, சின்ன ஒரு பெட்ரூமு, அதிலே பார்த்திங்கன்னா சின்ன ஒரு பாத்ரூமு அந்தமாரிலாம் கிடச்சிரும். ஓகேங்களா? இந்தமாரி வீடாக நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மினிமம் அதில் வந்து 4 பேர் நம்ம வந்து ஸ்டே பண்ணலாம். அந்தமாரி வீடாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம 3,000த்துலேயே நம்ம வந்து இதை வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தா பார்த்திங்கன்னா பாலோட செலவு பார்த்திங்கன்னா வந்து நம்ம பால் வாங்கினீங்கன்னா அதாவது நம்ம டீ காஃபி நம்ம குடிக்கிறோமா இல்லையா, நம்ம குழந்தைங்களாம் குடிக்கிறாங்களா இல்லையா, நம்ம அவங்க குடித்தாங்கன்னா அதுமாரி வாங்கலாம், குடிக்கல அவங்க பிடிக்கலன்னா அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு 300 பால் செலவுக்குன்னு ஒரு 300 நம்ம வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா மல்லிகை செலவு நம்மளுக்கு வந்து அந்தந்த மாதத்துக்கு தகுந்த மாதிரி மல்லிகை செலவில் வந்து 1,200 நம்ம வந்து போட்டிருக்கோம். இதுலேயே நம்மளால் எவ்வளோச்சும் மிச்சம் பண்ண முடிஞ்சாலும் கண்டிப்பாக மிச்சம் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்தா பார்த்திங்கன்னா ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 120 என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ ரேஷன் கடையிலேயே ஆயிலாக இருக்கட்டும், எண்ணெய், சர்க்கரை, பருப்பில் இருந்து இதெல்லாம் கொடுக்குறாங்க. கண்டிப்பாக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் அரிசிலாம் போட்டிங்கன்னா நம்ம வந்து டிஃபன் ஐட்டத்துக்கு நம்ம கண்டிப்பாக போடலாம். ஓகேங்களா? அந்த ரேஷன் அரிசி வந்து சமைச்சு சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நம்ம வந்து சமைச்சு சாப்பிடவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சாப்பிட எனக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டத்தில் வந்து நம்ம கலந்து நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னாவே ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா கேஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 4 பேர் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக 2 மாதத்துக்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து கேஸ் வரும். ஓகேங்களா? அதனால் வந்து நம்ம 2ஆக டிவைட் பண்ணிட்டோம். இப்போ சிலிண்டரோட விலை பார்த்திங்கன்னா 900. ஓகேங்களா? இப்போ இந்த மாதத்துக்கு 450, அடுத்த மாதத்துக்கு 450 அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்கேன். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா கரண்ட் பில்லோட வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் பில் எப்போயுமே வந்து 2 மாதத்துக்கு 1 டைம் தான் நம்ம கரண்ட் பில்லு எடுப்பாங்க. ஸோ அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு 2 மாதத்துக்கு வந்து ஒரு 300 நம்மளுக்கு வந்து கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கணும். தேவையில்லாமல் இந்த ஃபேனோ லைட்டோ இதுமாரி எரிஞ்சிருந்தா கண்டிப்பாக ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நம்ம சேவ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை நல்லாயிருக்கும். ஓகேங்களா? தேவையில்லாத செலவு வந்து பண்ணுறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடணும். தேவையில்லாமல் கரண்ட் பில் வந்து ஓடுறது நிப்பாட்டிடணும். ஓகேங்களா? அதுக்காக அந்த 300 வந்து இந்த மாதத்துக்கு பாதியாக அடுத்த மாதத்துக்கு பாதியாக நம்ம வந்து எடுத்து வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கட்டும்போது ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதனால் அதில் வந்து நம்ம 150. ஓகேங்களா? சேவ் பண்ண வைக்க முடியும். வெஜிடபிள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம எப்போதுமே வெஜிடபிளுக்கு வந்து நம்ம 1,000 ஒரு வாரத்துக்கு வந்து 250 வெஜிடபிள் வாங்குறதில்ல. இது 4 வாரத்துக்கும் நம்ம 1,000 நம்ம வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? இதிலே பார்த்திங்கன்னா நம்ம சந்தைக்கு அதாவது கடை சூப்பர் மார்க்கெட்டோ கடைக்கே இந்தமாரி போய் நம்ம வந்து வெஜிடபிள் வாங்குறத விட இது சந்தையில் வந்து இப்போ வார சந்தையெல்லாம் போடுவாங்களே, இப்போ கிராமத்து சைட்லாம் பார்த்திங்கன்னா வார சந்தை இதுமாரி போடுவாங்க. அந்தமாதிரி சந்தைக்கெலாம் போனீங்கன்னா
கண்டிப்பாக வந்து நம்மளால் வெஜிடபிள் வந்து கொஞ்சம் கம்மி ரேட்லேயே வாங்க முடியும். இதே சிட்டி சைடுன்னு பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைன்னு வைப்பாங்க. அதில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வெஜிடபிள் வந்து அதில் வந்து கொஞ்சம் இரநூறுவா வந்து மிச்சம் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? கண்டிப்பாக இதில் வந்து சேவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நான்வெஜ்ஜுன்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. ஓகேங்களா? அதனால நம்ம வாரத்துக்கு 1 டைம் இல்லை 2 வாரத்துக்கு 1 டைம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அந்த நான்வெஜ்ஜுக்கும் நான் வந்து 1000 ரூபாவும் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்தை விட்டு ஒரு வாரம் நீங்கள் எடுத்து வச்சாவே போதுமானது. ஓகேங்களா? நான்வெஜ்ஜு சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதில் வந்து நம்ம 200 நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபோன் ரீசார்ஜ். இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இப்போ எல்லாருமே ஃபோன் ரீசார்ஜ் தான் பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம 500 நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? இப்போ வந்து கேபிள் காசு வந்தது டிவிக்கு வந்து நம்ம வந்து பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ வந்து வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்க வந்து இருந்தாங்கன்னா அவங்க வந்து டிவி பார்க்குறதுக்காக நம்ம 200 கேபிள் காசு. அப்படி இல்லை நம்ம பெரியவங்க தான் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிடலாம். குழந்தைங்க வந்து படிப்புக்காக படிக்க விட்டுறலாம். நம்ம தான் செல் மூலிமா பார்க்கறனால அந்த 200 கூட நம்ம மிச்சம் பண்ணலாம். ஓகேங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா அரிசி. நம்ம வந்து சாப்பாட்டு அரிசி தான். அது வந்து இப்போ 1500 ஆயிடுச்சு. ஓகேங்களா? எனக்குலாம் 2 மாதத்துக்கு ஒரு சிப்பம் அரிசி வந்து யூஸ் ஆகுது. அதனால் நம்ம வந்து 2ஆக டிவைட் பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா 750. ஓகேங்களா? அடுத்த பார்த்திங்கன்னா பெட்ரோல். ஒரு மாதத்துக்கு வந்து பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா லோக்கலே நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டு வர மாதிரி இருந்தால் 500 முடியும். ஓகேங்களா? பக்கமாக இருந்தால் ஒரு 500 இல்லை நம்ம பஸ்ஸில் போகிற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் காசு கம்மி பண்ணி மிச்சம் பண்ணி வைக்கலாம். ஓகேங்களா? இது எல்லாமே எவ்வளோ செலவு ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 8170 அதுக்குள்ளேயே நம்ம வந்து செலவு அடங்கியிருக்கு இந்த செலவு எல்லாமே. ஓகேங்களா? மீதி இருக்கக்கூடிய பணத்தில் வந்து 1830 மீதி இருக்குது. ஓகேங்களா? இந்த 1830 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா சேமிப்பு வந்து 1830 நம்மளுக்கு இருக்குது. ஓகேங்களா? இதில் வந்து உண்டியல் சேமிப்புன்னு பார்த்திங்கன்னா அந்த 830 வந்து உண்டியலில் நம்ம போட்டு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தா பார்த்திங்கன்னா 1000 அந்த 1000 வந்து எஸ்பியில் வந்து நம்ம 500 போட்டு வச்சுக்கலாம். ஆர்டியில் வந்து அதில் 500 நம்ம போட்டு வச்சிங்கன்னா இதை வந்து நம்மளுக்கு வட்டி கிடைக்கும் இல்லைங்களா? இப்போ பார்த்திங்கன்னா பேங்கில் வந்து 1 இயர் அதாவது 1 இயருக்கும் போடலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சீட்டாகவும் நம்ம போடலாம். இல்லை பேங்க்லேருந்து நம்ம போட்டு வைக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு நம்ம 500 சேவ் பண்ணுறோம். 12 மாதத்துக்கு நம்மளுக்கு 6000 நம்மளுக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? இதில் வட்டின்னு பார்த்திங்கன்னா ஒரு 500 800 வரைக்குமே நம்மளுக்கு வட்டி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. ஓகேங்களா? இதேமாரி நீங்கள் வந்து அந்த சேவ் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்த பார்த்திங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ். நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட குழந்தைங்கள வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்க்குறது ரொம்பவே நல்லது. ஏன்னா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே ரொம்ப சூப்பராக நல்லா சொல்லித்தராங்க. இங்கிலீஷ் மீடியமும் நல்லா வந்துருச்சு. எல்லா வசதிகளோடைய கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்துருச்சு. ஓகேங்களா? இதில் வந்து பேக்லேருந்து பேனாலேருந்து எல்லாமே தரக்கூடியது. முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்கள வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தா பார்த்திங்கன்னா உண்டியல் சேவிங் வந்து பார்த்திங்கன்னா 400. ஓகேங்களா? அது வந்து 400 நம்ம எடுத்துக்கிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 மாதத்துக்கு நம்ம டிவைட் பண்ணி பார்த்திங்கன்னா 3600 நம்மளால் சேவிங் பண்ணி வைக்க முடியும் ஒரு வருஷத்துக்கு. இது வந்து எஸ்பி இதில் இருந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு 6000 நம்ம வந்து இவ்வளோது நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் சேவிங் பண்ண வைக்க முடியும். ஓகேங்களா? 10,000 எடுத்து மாதம் 10,000 கிடைக்கக்கூடியதுலேருந்து இவ்வளோது நம்மளால் சேவிங் பண்ணி வைக்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.